Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So I hope you're all doing good, staying home and staying safe. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற லேர்னிங் வீடியோ வந்து ஒரு மிட் டேர்ம் ட்ரேடிங் இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு ட்ரேடிங். அதுக்கு வந்து என்ன மாதிரி சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அதை பத்தின வீடியோ தான். ஸோ லாங் டேர்ம் ட்ரேடிங் அப்படின்னு வந்தாலே நம்ம எது வந்து மினிமம் பார்க்க வேண்டியது வீக்லி சார்ட். அதுக்கு கீழே பார்க்கணும்னா டெய்லி சார்ட். ஸோ மிட் டேர்ம் நான் சொல்றது வந்து ஒரு 6 மாசம். ஓகே, 6 மாசம். லாங் டேர்ம்னு சொல்றது 1 இயர் 2 இயர்ஸ் கணக்கு. ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே இதை பத்தி வீடியோ போட்டிருந்தேன். இன்னைக்கு வந்து ரொம்ப இன்னும் ஒரு கன்சிஸ்டன்ட் ஸ்பெசிஃபிக்காக எப்படி நம்ம பார்க்கணும்னா 200 டே மூவிங் ஆவரேஜ். ஓகே, 200 டிஎம்ஏன்னு சொல்லுவாங்க, 200 டெய்லி மூவிங் ஆவரேஜ். இந்த மூவிங் ஆவரேஜில் வந்து 2 விதமான மூவிங் ஆவரேஜ் இருக்கு. ஒன்று வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். 2 மூவிங் ஆவரேஜ் இருக்கு. ஒன்று வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், இன்னொன்று வந்து எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த 200 EMA வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பெஞ்ச்மார்க். இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் சரி, ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் போத்வேஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இண்டிகேட்டர். ஸோ லெட் அஸ் see the charts. இதுக்கு நான் ஒரு ஸ்கேனர் சொல்லிடுறேன் எப்படி பண்ணணும். ஸோ தெர் இஸ் வெப்சைட் chartlink.com. அதில் போயிட்டு கிரியேட் ஸ்கேன் கொடுக்கணும். கொடுத்த உடனே ஸோ கோ டு ப்ளஸ், அதில் போயிட்டு க்ளோஸ்ன்னு இருக்கும். லேட்டஸ்ட் க்ளோஸ். ஓகே, லேட்டஸ்ட்னா லேட்டஸ்ட் கேண்டில், டெய்லி கேண்டில். நிறைய டைம் ஃப்ரேம் இருக்குது, நம்ம எந்த டைம் ஃப்ரேம் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு தேவை வந்து டெய்லி கேண்டில், அதோட க்ளோஸ் வந்து. இதில் வந்து நிறைய ஆப்ரேஷன்ஸ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு லெஸ் தேன் நிறைய இருக்கும். நமக்கு கிராஸ்ட் அபோவ் அப்படின்னா ஜஸ்ட் கிராஸ்ட் அபோவ் 200 EMA. ஏன்னா நம்ம அங்கே தான் வந்து குட் என்ட்ரி பாயிண்ட் கிடைக்கும், ஒரு ப்ராபபிள் என்ட்ரி. கிராஸ்ட் அபோவ், அதுக்கப்புறமா கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இஎம்ஐ, எக்ஸ்போனென்ஷியல் இஎம்ஐ. இதில் 2 இருக்கும், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்கும். பட் ஐ ப்ரிஃபர் எக்ஸ்போனென்ஷியல் லேட்டஸ்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் எடுத்து. இதில் மோர் ஆர் லெஸ் 2 சேம் தான். பட் எனக்கு வந்து மோர் கம்ஃபர்டபுள் வித் எஸ்எம்ஏ, அதாவது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ஓகே, ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் எடுத்துக்கோங்க. பட் ஐ ப்ரிஃபர் எக்ஸ்போனென்ஷியல். இதில் போயிட்டு 200 அவ்வளோதான். அதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நான் இதை டிலீட் பண்ணிட்டுறேன். உங்களுக்கு நான் எப்படி இந்த ஃபில்டர் கிரியேட் பண்ணுங்கிறது காமிக்க வேண்டியதான். நான் பண்ணிட்டு கேஷ் செக்மெண்ட், கேஷ் உதாரணத்தை நான் கொடுத்துருக்கேன், எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ நமக்கு ஐடியா செல்லுலர் ஃபர்ஸ்ட் வந்துருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வந்து ஐடியா செல்லுலர் ஸ்டார்ட் பார்ப்போம். இதுதான் இந்த 200 EMA. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, இந்த ஸ்டாக்கை பார்த்தாலே இஃப் யூஆர் குட் டெக்னிக்கல் அனலிஸ்ட், உங்களுக்கு சார்ட் ரீடிங் தெரிஞ்சதுன்னா இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம். இதை இட் இஸ் அ வெரி வெரி புல்லிஷ் சிக்னல், புல்லிஷ் க்ளோசிங். ஓகே, 200 மூவிங் ஆவரேஜ் மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. வால்யூம் பார்த்தீங்கன்னா கடந்த 4 நாள் ஹையஸ்ட் வால்யூம், இது 5வது நாள் ஹையஸ்ட் வால்யூம் இருக்குது. ஸோ இதோடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. வாட் ஆர் தி அதர் ப்ராபபிள் டார்கெட்ஸ்? இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 13.8, அதாவது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 14 rupees, ஒரு 4 ரூபாய். 4 ரூபாய்ங்கிறது கிட்டத்தட்ட இங்கே இந்த இடத்துல இருந்து 40%. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 40% வந்து ப்ரைஸ் ரேஞ்ச். இந்த இடத்துல இருந்து இந்த 10 ரூபாயில இருந்து இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 32 படம் 32% வந்து ப்ராஃபிட்ஸ், ப்ராபபிள் ப்ராஃபிட்ஸ். ஓகேவா? ஸோ எதனால இந்த 200 EMA நான் சொல்றேன், இது வந்து give an example of
நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ். நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்ல 200 மூவிங் ஆவரேஜ் மேல ஜஸ்ட் அப்போ க்ளோசிங் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டாக் எங்க போயிருக்குன்னு மட்டும் நீங்க பாருங்க. இது வந்து அதானி போர்ட்டோடைய சார்ட்ஸ். ஸோ சப்போஸ் சம்படி ஹஸ் டேக்கன், நான் அப்புறம் ஸ்டாப் லாஸ் பத்தி வரேன். முதல்ல வந்து 200 EMA அரௌண்ட் 200 EMA ஸ்டாக் இஸ் கெட்டிங் கன்சாலிடேட். அதுக்கப்புறமா after a period of consolidation break out ஆனதுக்கு அப்புறம் see the kind of volume and the rally the stock has given. ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ். நீங்க எந்த ஸ்டாக் வேணா யூஸ் ஸ்டார்ட் ஓபன் பண்ணி பாருங்க. just to close all the drawings. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் all those places. ஓகே, இதுல வந்து ஸ்டாப் லாஸ் நீங்க எப்படி எடுக்கணும்? இப்போ இந்த இடத்துல வந்து யூ ஆர் டேக்கிங் அ பொசிஷன், யூ ஆர் டேக்கிங் அ பொசிஷன் ஹியர். ஸ்டாப் லாஸ் ஆல்வேஸ் ஹேஸ் டு பி. இது வந்து நீங்க ஒரு மிட் டேர்ம் டு லாங் டேர்ம் எடுக்கிறீங்க. ஸோ என்னைக்குமே மிட் டேர்ம் டு லாங் டேர்ம் எடுக்கும்போது ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் பேசிஸ்ல வைக்கக்கூடாது. ட்ரிகர் பேசிஸ்னா இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 1432 வலது பக்கம் விண்டில் பாருங்க. ஸோ 1432, ஸோ 1432 ஆர் 1430 வச்சேன்னா there are high chances of your trade getting stopped out. ஏன்னா இங்கெல்லாம் இந்த இடத்துல இந்த ஏரியாலாம் பாருங்க ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கும். பட் ஆல்வேஸ் ரிமெம்பர் when you're looking for a long term trading, mid term to long term trading, always look for closing basis stop loss. இது நிறைய பேர் வந்து டிபேட் பண்றாங்க. க்ளோசிங் பேசிஸ் எப்படி வைக்கிறீங்க நீங்க? க்ளோசிங் பேசிஸ் சப்போஸ் மார்க்கெட் கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதெல்லாம் ஓகே, பட் அந்த மாதிரி சினாரியோஸ் ரொம்பவே கம்மி. ஓகே, நீங்க ஓப்பன் அப் எனி சார்ட்ஸ். ஸோ ஃபார் தி பேக் டெஸ்டிங் பேசிஸ் ஆல்வேஸ் லுக் ஃபார் நிஃப்டி 200 ஸ்டாக்ஸ், டாப் 200 நிஃப்டி 200 ஸ்டாக்ஸ் மட்டும் யூ லுக் ஃபார் இந்த க்ளோசிங் பேசிஸ். ஏன்னா வந்து ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ் எல்லாமே. அதுலேயும் நீங்க ரொம்ப கன்சர்வேட்டிவான ட்ரேடராக இருந்தீங்கன்னா லுக் ஒன்லி இன் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ். ஏஷியன் பெயிண்ட்ஸ் மாதிரி ஸ்டாக்லாம் பாருங்க. நீங்க இந்த இடத்துல சப்போஸ் யூ டேக்கிங் பொசிஷன், ஓகே, இந்த இடத்துல இந்த கேண்டில் 16th ஏப்ரல் 2020 இட் ஹஸ் broken above the மூவிங் ஆவரேஜ். பட் வால்யூம் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஹெவி செல்லிங். இந்த இடத்துல செல்லிங் நடந்திருக்கு, ஸ்டாக் கீழே வந்துடுச்சு. திருப்பி லோயஸ்ட் ஸ்விங் லோ அதை பிரேக்கே பண்ணல. திருப்பி ஸ்டாக் ஹாஸ் மூவ்ட் அப். அதுக்கப்புறம் ரேலி பாருங்க. யூ see the magic? இன்னொரு ஸ்டாக் காமிங்க, ஆக்சஸ். நீங்க நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் யூ ட்ரை அண்ட் யூஸ் திஸ், யூ வில் கெட் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். அதே மாதிரி இங்க பாருங்க, வாட் ஹேப்பன்ட் ஆஃப்டர் ஸ்டாக் டச் தி 200 EMA. ஓகே, இதனால தான் நான் சொல்ல க்ளோசிங் பேசிஸ்னு சொல்றேன். ஓகே, க்ளோசிங் பேசிஸ் ஐ மீன் ஜஸ்ட் க்ளோசிங் ஆர் கிராஸ்ட் அபவுட் 200 EMA. ஸ்டாப் லாஸ் ஹேஸ் டு பி தி ப்ரீவியஸ் ஸ்விங் லோ. கண்டிப்பா கேண்டில் லோலாம் இருக்கக்கூடாது. நீங்க ஆல்வேஸ் யூ ஷுட் கீப் இட் நியர் தி ப்ரீவியஸ் ஸ்விங் லோ. அதுக்கப்புறம் பாருங்க எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு பாருங்க. Can you see? Lot of opportunities. So Bajaj Finance இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ். 200 EMA கிட்ட வந்தாலே பெரிய விஷயம். பாருங்க, இட் இஸ் நாட் கிவிங் அஸ் எனி என்ட்ரி. ரெட் வந்து 200 EMA. இங்க பாத்தீங்களா? Can you see? கிளாசிக்கல் என்ட்ரி 200 EMA க்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு, ரைட், வித் வால்யூம்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டாக் எங்க போயிருக்கு மட்டும் பாருங்க. 6,678 Bajaj Finserv, sorry. Now the stock value double, 12,000 இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த 200 EMA ஸ்ட்ராட்டஜியை ஐ சஜஸ்ட் யூ யூஸ் ஒன்லி இன் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ். ஏன்னா எந்த ஒரு டவுன் டர்ன் இருந்தாலும், ட்ரா டவுன் இருந்தாலும், மார்க்கெட் பேரிஷாக இருந்தாலும், த ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ஸ் டு கம் அப் ஆர் தி ஸ்ட்ராங் ஒன்ஸ். ஒரு பியர் மார்க்கெட்டில் இந்த லார்ஜ் கேப்னு சொல்லக்கூடிய இந்த நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் தான் ரிவர்சல் முதல்ல எடுக்கும். அதே மாதிரி புல்லிஷ் மார்க்கெட்ல the last set of stocks to rally are the small caps. முதல்ல வந்து லார்ஜ் கேப் போகும், அப்புறம் மிட் கேப் போகும், அப்புறம் ஸ்மால் கேப் போகும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராஸ்ட் அபோவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க கிரேட்டர் இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி கிரேட்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாமே கிரேட்டர் தான் கம்மி. இப்போ அடுத்து இன்னொன்று பார்க்கலாம். யூ வில் சி. ஓகே, முத்தூட் கேபிட்டல் பார்க்கலாம். முத்தூட் கேபிட்டல்
நம்ம ஸ்க்ரீனரில் வந்து ஃபைனான்ஸ் கேப்பா கேப் கேபிட்டல் பார்த்தீங்களா? பட் ஒரே சேலஞ்ச் இந்த ஸ்டாக்ல என்னன்னா வால்யூம் இல்லை. வால்யூம் வந்து இந்த ஸ்டாக்ல அந்த அளவுக்கு இல்லை. புரியுதுங்களா? பஜாஜ் ஃபின்சர்வில் பார்த்தோம்னா இல்லை. ஸோ இந்த மாதிரி யூ ட்ரை அண்ட் லுக் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ். கிட்டத்தட்ட நமக்கு 14 ஸ்டாக் தான் கிடைச்சிருக்கு. ஒரு கிரீம் பாயிண்ட் இயர். ஸோ கீப் ட்ராக் ஆஃப் ஆல் தி ஸ்டாக்ஸ், ஐடியாஸ் இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நான் லாஸ்ட் வீக் ஒரு ஃபியூ ட்ரேடிங் கால்ஸ் கொடுத்துருந்தேன். ரைட், அதில் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்கை பற்றி நான் வீடியோ போட்டிருந்தேன். எல்லாம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அது 11% நான் போட்ட அடுத்த நாள்லேருந்து ஐ திங்க் இட் ஹஸ் ஈவன் ஃபென்டாஸ்டிக் ரிட்டர்ன்ஸ் ஆக்சுவலி. ஓகே, ஸோ ஃபார் இன்னைக்கு யாராவது ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா அதே மாதிரி டிசிஎஸ் ட்ரேட் கொடுத்துருந்தேன். 3255 to 3265 லெவல் டார்கெட் வந்து 3350 கொடுத்துருந்தேன். அதுவும் அச்சீவ் ஆயிடுச்சு டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட், நீங்கள் ஏதாவது நான் ஸ்விங் கேஷ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 3380. அப்போ நான் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் கூட ஒரு ஸ்டாக் கொடுத்துருந்தேன், சொல்லலை நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ டேக்கன் அ ட்ரேட் எல்டி லார்சன் அண்ட் டூப்ரோ. திஸ் வில் மூவ் ஆக்சுவலி பை திஸ் வீக். இந்த வாரம் கட்டாயம் மூவ்மெண்ட் இருக்கணும். 1523 ரைட், நான் என்னைக்கு கொடுத்துருந்தேன் இந்த லெவலில் வாங்க சொன்னேன் உங்ககிட்ட நான். டார்கெட் 1560. ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு 1531. கட்டாயம் வந்து மண்டே நாளைக்கு வந்து 1560 அடைஞ்சிடும் டார்கெட். இது எல்லாமே ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ் தான். பேட்டா இந்தியா சொல்லியிருந்தேன். அப்புறம் மார்க்கெட் நிறைய ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக். ஓகே, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 39 ரூபா. அதுவும் பாருங்க 2 டிஎம்ஏஸ். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா, சேம் கான்செப்ட். பார்த்தீங்களா, இந்த இடத்துல 2 டிஎம்ஏக்கு மேலே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் சி த ரேலி இந்த ஸ்டாக். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ளீஸ் டூ அண்ட் டெஸ்ட் த சிஸ்டம் ஆன் ஆல் கேஷ் ஸ்டாக்ஸ். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க, ட்ரேட் பண்ணணும்னா ஐ சஜஸ்ட் இஃப் யூஆர் கன்சர்வேட்டிவ் ட்ரேடர் யூஸ் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ்க்கு மட்டும் நீங்கள் இந்த ஸ்கேண்டரில் போயிட்டு யூ ட்ரை அண்ட் ஃபில்டர். ஏன்னா வந்து ஈவன் இஃப் யுவர் அனாலிசிஸ் ஆர் த ட்ரேட் கோஸ் ராங், நிறைய சான்ஸ் வந்து அந்த ஸ்டாக்கு திருப்பி 200 EMI தாண்டி வந்து நம்ம பஜாஜ் ஃபின்சர்வெல்லாம் பார்த்தாங்க. அதனால யூ வில் பி சேஃப். இதே இந்த கேஷ் ஸ்டாக்ஸ்ல நிறைய ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி many a times if your direction is wrong you will not be able to hit the profit level or targets. அந்த ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஓகே, ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. நான் இன்னொரு ரிஃபைன்டு வீடியோ வந்து இந்த 200 EMI பற்றி இன்னொரு வீடியோவும் போடுறேன். ஓகே, ஐ வில் ட்ரை அண்ட் கிளப் another few technical indicators and analysis of this. இது வந்து ஜஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸ்போஷர். அதாவது இந்த 200 EMI ஸ்ட்ராட்டஜி மூலமா நம்மளால சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு டே ட்ரேடர்லாம் தேவை. நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கிறீங்கன்னா இந்த ஸ்கேனரை நீங்கள் பயன்படுத்தி, நீங்கள் பாஸ் பண்ணி வீடியோ பாருங்க, இந்த ஸ்கேனரை பயன்படுத்தி ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வேலை செய்யும்போது எப்போ அன்னைக்கு தேதியில், அதாவது இன்னைக்கு எண்ட் ஆஃப் டே வந்து சாயந்தரம் 3:30 மணிக்கு மார்க்கெட் முடியுது, 3:15க்கு 200 EMI மேலே போயிடுச்சுனாலும் யூ என்டர் த ட்ரேட். ஆராம்சே ஒரு 10-15 நாள் உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும், நல்ல டார்கெட் கிடைக்கும். நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ எனி டவுட்ஸ் யூ ப்ளீஸ் லெட் மீ நோ. I'll see you in my next video. Take care. Thank you.